வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம NFT பற்றின டீட்டெயிலாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போகிறோம். NFT அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்-ஃபஞ்சபிள் டோக்கன். முதல்ல ஃபஞ்சபிள் அண்ட் நான்-ஃபஞ்சபிள் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். ஃபஞ்சபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 100 ருபீஸ் வச்சிருக்கேன்னா அது 2 50 ருபீஸ் ஆகும், 5 20 ருபீஸ் ஆகும். நம்மளோட அதை வேல்யூ வந்து ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஞ்சபிளுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிள்லேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இப்போ நான்-ஃபஞ்சபிள் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூவை ரிப்ளேஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபியூச்சர் எல்லாமே டிஜிட்டலைஸாக மாறிட்டு இருக்கிறதுனால உங்களோட ஆர்ட் அண்ட் மியூசிக் நீங்கள் உருவாக்குற எது வேணாலும் இருக்கட்டும் எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக மாறும். நீங்கள் அதை ஒரு டிஜிட்டலாக ஒரு வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் விருப்பப்பட்டு அதை விற்கும்போது ஒருத்தவங்க வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு இனிமேல் ஓனர் வந்து அவங்கள தான் இருப்பாங்க. இது எல்லாமே எதில் ரிஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயினாக கன்வெர்ட் ஆகிடும். பிளாக் செயின்னா என்னென்னா நான் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். பிளாக் செயின் டெக்னாலஜி இதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. நீங்கள் நினைக்கலாம் என்னோட டிஜிட்டல் ஆர்ட்டை வேறு யாராவது டவுன்லோட் பண்ணிவிட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே, யாராவது வேறு ஏதாவது டிபியாக எடுத்து வச்சிடலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இங்கே பண்ண முடியாது. அவங்க அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டாலும் டவுன்லோட் பண்ணாலும் அதுக்கு ஒரிஜினல் ஓனர் நீங்கள் தான். அது எங்கே போனாலும் அந்த பிளாக் செயினில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கனால அவங்களால திருப்பி அதை விற்க முடியாது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறதுனால தான் NFT வந்து இன்னும் பூம் ஆகிட்டே இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பிளாக் செயின்குள்ளே வரலாம். பிளாக் செயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக் ஐடி. நீங்கள் உருவாக்குற ஒவ்வொரு ஆர்ட்டோட யூனிக் ஐடியை தான் நாங்கள் பிளாக் செயினாக அங்கே வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த லிங்க் கிளிக் பண்ணும்போது ஒரிஜினல் ஆர்டிஸ்ட் யார், இது இப்போ யாருக்கிட்ட விற்றுருக்காங்க, இப்போ யாருக்கிட்ட இருக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் எவ்வளோக்கு வாங்கலாம், ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த பிளாக் செயின்குள்ளே இருக்கும். இதில் ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பேங்க்கு போய் நீங்கள் ஒரு செக் எழுதுறீங்க அப்படின்னா அது உங்கள் அக்கௌண்ட்லேயும் டெபிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். அப்புறம் அது இன்னொருத்தவங்க நீங்கள் போடுறீங்களே இன்னொருத்தவங்களுக்கு அவங்க அக்கௌண்ட்டில் போய் கிரெடிட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நாள் எடுத்துக்கும். இப்போ இந்த பிளாக் செயின் பார்த்தீங்கன்னா பே டு பேர். இப்போ நான் அனுப்புறேன்னா அது உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும். ரொம்ப டைம் எடுத்துக்காது, ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இடைத்தரகர்கள் முக்கியமாக யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுதான் இதோட பெனிஃபிட்ஸ். ஸோ இந்த மாதிரியான டிஜிட்டல் ஆர்ட்ஸ் எல்லாம் எப்படி வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் கிரிப்டோ கரன்சியோட பங்கு அதிகமாக இருக்குது. கிரிப்டோ கரன்சி பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தனியாக வீடியோ நான் மேக் பண்ணுறேன். மேக்ஸிமம் இந்த டிஜிட்டல் ஆர்ட்லாம் இப்போ எதை யூஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்திரியம் யூஸ் பண்ணி தான் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னைய ரேட்டுக்கு ஒரு எத்திரியமோட ப்ரைஸ் வந்து 1,20,000 சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி 3 lakhs 4 lakhs வரையும் கூட போயிட்டு இப்போ கிராஷ்னால கீழே வந்திருக்கு. ஓகே, இப்போ எக்ஸ்பான்சிவ் NFTஸ்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா NFT ஆர்ட். இதை உருவாக்குன ஒரு பேர் மைக் விக்மேன். இவர் தன்னோட பெயிண்டிங் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரே ஆர்ட்டாக க்ரியேட் பண்ணி 500 கோடிக்கு மேலே விற்றுருக்காரு. இதை வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊரை சேர்ந்த விக்னேஷ் சுந்தரேஷன். இவரை மெட்டாகோன்னு தான் எல்லாருக்கும் தெரியும். இவரை நீங்கள் ட்விட்டர்லேயோ இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ பார்க்கலாம். ஸோ செகண்டாக நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ பங்க். இது வந்து 86 கோடிக்கு மேலே சேல் ஆயிருக்கு. மூணாவதாக பார்த்தீங்கன்னா போர்ட் ஏப் யார்ட்ஸ் கிளப். இப்போ இது மினிமமாக 35 40 crore வரையும் போயிட்டுருக்கு. ஓகே, இதை மெயினாக யாரெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக செலிபிரிட்டிஸ் அண்ட் கிரிப்டோ பில்லியனர்ஸ் தான் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்குது ஃபியூச்சரில் இன்னும் பூம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வாங்கி கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் இப்போல்லாம் நடக்கக்கூடிய பெரிய பெரிய பார்ட்டிஸ்க்கு கூட NFTஸை வந்து டிக்கெட்ஸாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்ச வரையும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்மளோட சில சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் விர்ச்சுவலாக மாறப்போகுது. ஸோ அப்போது நானும் என் ஃப்ரெண்டும் ஒரு இடத்துல மீட் பண்ணுறதா பிளான் வச்சுருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சென்னையில் கோயம்பேட்டில் நானும் என் ஃப்ரெண்டும் மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு லாகின் பண்ணிவிட்டு உட்காந்த இடத்துல விஆர் கிளாஸை மாட்டிக்கிட்டு நம்ம என்ன பேசணும், அந்த இடத்துல என்ன பார்க்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம இங்கேருந்தே பார்க்க முடியும். ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல பிஸ்னஸ் பேசணும் அப்படின்னா கூட இது மூலமாக சாத்தியமாகும். ஸோ அந்த அளவுக்கு ஃபியூச்சரில் ரியலிஸ்டிக்காக கொண்டு வர போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஃபேஸ்புக்கோட ஓனர் மார்க் கூட இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையும் மெட்டாவுக்கு கீழே கொண்டு வந்துட்டார். மெட்டா அப்படிங்கிற நேமை அந்த உரிமத்தை பெறத்துக்காக நிறையா காசு கொடுத்து வாங்கியிருக்காரு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி லாகின் பண்ணி சோஷியல் மீடியாவுக்குள்ளே போகும்போது அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட விர்ச்சுவல் லேண்ட் இருக்கும், NFTs இருக்கும். அது எல்லாத்தையும் நம்ம வந்து கிரிப்டோ கரன்சி யூஸ் பண்ணி வாங்கிக்க முடியும், பிஸ்னஸும் பேசிக்க முடியும். இதோட ஒரு சின்ன ஆரம்பம் தான் நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாவில் பார்க்கக்கூடிய அந்த அவதார்ஸ் எல்லாமே. ஓகே, இந்த NFTயை வச்சு நம்ம எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் மொத்தம் 2 வழிகள் இருக்குது. ஒன்று உங்களோட ஓன் NFT வச்சு சம்பாதிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட டிஜிட்டல் ஆர்ட் எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களோட ஓன் மியூசிக்காக இருக்கலாம், உங்களோட ஃபோட்டோகிராஃபியாக இருக்கலாம், உங்களோட அனிமேஷனாக இருக்கலாம், உங்களோட கிராஃபிக்ஸாக இருக்கலாம். இதில் எதை வேணாலும் நீங்கள் NFTயாக கன்வெர்ட் பண்ணி உங்களோட ஏர்னிங்ஸை நீங்கள் அதில் பார்க்கலாம். அண்ட் இதில் 2வது வழி என்னென்னு பார்த்தீங்கன்னா NFT ஃப்ளிப்பிங். NFT ஃப்ளிப்பிங்னா ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ட்ரெண்டியான ஒரு NFTயை வாங்கி வச்சுட்டு அதை ஹோல்ட் பண்ணி ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது சேல் பண்ணிக்கிறது. இதுக்கு பேர் தான் NFT ஃப்ளிப்பிங். ஓகே பிரதர், இதெல்லாம் நான் எங்கே போய் வாங்குறது, எந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓப்பன்சியா அண்ட் மின்டபிள் இந்த 2 வெப்சைட்டும் உங்களுக்கு NFTயை வாங்குறதுக்கும் விற்கிறதுக்கும் ஃப்ளிப்பிங் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த NFTஸையோ கிரிப்டோ கரன்சியோ வாங்கி விற்க நீங்கள் அவசரப்படாதீங்க. ஃபுல்லாக நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். உங்களோட ஓன் அனலைஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி நீங்கள் வாங்கவோ விற்கவோ செய்யுங்க. ஓகே, தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட். இந்த வீடியோவில் NFT பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஓரளவு கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே, இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அன்டில் பை.